வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக போலி தேங்காய் போலி இல்லை பருப்பு போலி செய்வோம். இந்த வாட்டி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனலில் ஏற்கனவே நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சும் நான் போலி சொல்லியிருந்தேன், வாழைப்பழம் வச்சு. இந்த வாட்டி நம்ம ஸ்ட்ராபெரி வச்சு போலி செய்ய போகிறோம். இப்போ நல்ல ஸ்ட்ராபெரி நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசிக்கோங்க. நல்லா நம்ம நிறைய டைம் அலசும்போது தான் அது மேலே இருக்க அந்த குட்டி குட்டி சீட்ஸு மண் எல்லாம் நமக்கு தண்ணியில் வந்துடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த போலி யூஸ்வலாக நம்ம மைதா மாவில் செய்கிற மாதிரி இல்லாமல் நம்ம ராகி மாவில் போலி செய்ய போகிறோம். நம்ம ஒரு ஃபுல் பேக் ஹெல்த்தி ரெசிபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகி மாவில் இன்றைக்கி நம்ம போலி செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு முடி நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் துருவி எடுத்துருக்கேன். நம்ம மிக்ஸி ஜாரில் வேணாலும் அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் துருவலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்ட்ராபெரியும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராபெரியும் சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அழகாக சுருண்டு வந்துடும். இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் நான் துருவி வச்சுருக்கேன். நம்ம சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெல்லத்தையும் இதோட சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே வந்தோன்னா நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். நான் ஏலக்காய் தூள் சேர்க்கல இன்றைக்கி, நீங்கள் வேணும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நம்ம அழகாக வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டுருக்கலாம். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னமும் கொஞ்சம் திக்காச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ திக்காக இருக்குது. இப்போ இது ஆறின பிறகு இன்னும் கூட கொஞ்சம் திக்காகிடும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டில் கொட்டி இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ராகி மேலே மாவு நம்ம ராகியில் செய்ய போகிறோம். இங்கே ராகியில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா நீங்கள் மைதாலேயே கூட செஞ்சுக்கலாம். இப்போ ராகிக்கு நம்ம யூஸ்வலாக ராகி சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் ராகி மாவு. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றி சூடு பண்ணுறோம். தண்ணி கொதிக்கும்போது கொஞ்சமாக நம்ம உப்பும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இந்த ராகி மாவையும் நம்ம இதோட கொட்டி கிளறிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நல்லா நான் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை. இப்போ பாருங்கள், இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக ஆறிட்டுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ராகி மாவில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு தொட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம். அது ஈஸியாக நல்லா உடையாமல் நமக்கு சூப்பராக வந்துடும். பட் போலி நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது இது ரொம்ப மெலிசாக நம்மளால் தட்ட முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சின்ன சின்னதாகவே எடுத்துகிட்டு சின்ன சின்ன புளியாகவே நம்ம செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் நமக்கு சின்ன சின்னதாக விரிசல் விடும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டாக மாவு தொட்டுக்கலாம். நம்ம மாவு தொட்டே நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதுக்கு உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு அழகாக மூடிட்டு நம்ம கையிலையே லேசாக மாவு தொட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் நம்ம தொட்டு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நெய் மேலே தடவ போகிறதுன்றதுனால நான் லைட்டாக மாவு தொட்டே அழகாக சின்னதாக சின்ன சின்ன புளியாக நான் தட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம அழகாக தட்டி எடுத்துட்டோன்னா ஃபுல்லாக ஹெல்த்தியான ராகி போலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் நெய் தொட்டும் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். அதையும் இதே மாதிரி தட்டிட்டு உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராபெரியோட புளிப்பு கலந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும்.
ரொம்ப புளிப்பாக இருக்க ஸ்ட்ராபெரி எடுத்துக்க வேண்டாம். நல்லா பெருசாக நல்லா ரெட்டாக இருக்க ஸ்ட்ராபெரி எடுத்தோன்னா ரொம்ப புளிப்பு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பைனாப்பிள் வச்சு பைனாப்பிள் ஸ்டஃப் இடியாப்பம் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே தான் இதுவும். நம்ம வந்து அந்த பைனாப்பிள் ஸ்டஃபிங்கும் நம்ம வந்து போலி ரெடி பண்ணலாம். இப்போ வந்து லேசாக நெய் தடவிட்டு 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி போலி நமக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ராகி தான் இல்லை, நீங்கள் வந்து மைதாலையும் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.